குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ட்ரேடிங்கில் எல்லாரும் கேட்குற கேள்வி இதுதான். ட்ரேடிங்கில் எமோஷனை எப்படிங்க கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி நான் திருப்பி கேட்குறேன். ஒரு ட்ரேடர் அப்படின்றவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போடணும்னு நல்லா தெரியும், கரெக்டாக? ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படின்றதும் நல்லா தெரியும். லாஸ் வந்தால் ரெவென்யூ ட்ரேடிங்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நல்லாவும் தெரியும். எல்லாமே நல்லாவே தெரியுது. ஆனால் ஏன் அதை மறுபடியும் நம்ம செய்கிறோம்? பிரச்சனை அப்போ நாலேஜில் இருக்கா, இல்லை பிரச்சனை நம்ம எமோஷனில் இருக்கா? இதுக்கு பதில் தெரிஞ்சால் எமோஷன் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். உண்மையை சொல்லணும்னா, மார்க்கெட்டில் பணத்தை நீங்கள் இழக்கிற பணம் மார்க்கெட்டை எடுத்துக்கல, உங்கள் சார்ட்டும் எடுத்துக்கல, உங்கள் எமோஷனால் தான் அந்த பணத்தை விடுறீங்க. இந்த எமோஷன் தான் பல பேருடைய பணத்தை வைப் அவுட் பண்ணுது. மார்க்கெட் அவங்க டிமேட் அக்கௌண்ட்லேருந்து டோட்டலாக காலி பண்ணுறதே ஒவ்வொருத்தரோட எமோஷன் தான். ஏன் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல? ஒரு சின்ன உதாரணம். டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் சர்க்கரையே சாப்பிடக்கூடாது இனிமேல் அப்படின்றாரு. நமக்கு சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்றது நமக்கு நல்லா தெரிஞ்சாலும் ஒரு நாள் பர்த்டே வருது, அவருக்கு பர்த்டே கேக்கு வருது, அவர் பர்த்டேன்றதுனால அவருக்கு பர்த்டே கேக்கு வருது. அவர் அந்த கேக்கை சாப்பிடுவாரா, சாப்பிட மாட்டாரா? இதுக்கு ஆன்சர் தெரியணும். கண்டிப்பாக சாப்பிடுவார். ஏன்? அதாவது அந்த நமக்கு சுகர் இருக்குதுன்னு நல்லா தெரியணும், அந்த நாலேஜ் பிரைனில் இருக்குது. ஆனால் இந்த கேக்கை நான் சாப்பிட்ணுன்றது அந்த எமோஷன் அவர் ஹார்ட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? எமோஷன் எப்போவுமே தான் ஜெயிக்கும். நாலேஜ் பிரைனில் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இந்த எமோஷன் எல்லா இடத்துலையும் எமோஷன் தான் ஜெயிக்கும். அதனால தான் ட்ரேடிங்லேயும் அந்த எமோஷன் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல், நான் தோற்றாலும் பரவாயில்ல, டெய்லியும் ட்ரேட் பண்ணி நான் தோற்றுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி பல பேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது முழுக்க இந்த எமோஷனை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு உதாரணங்க, ஸ்டாப் லாஸ் அடிச்சிடுச்சு, நமக்கு வெளியே வரணும்னு நல்லாவே தெரியும். ஆனால் மனசுக்குள்ளே இன்னொரு குரல் ஒன்று கேட்கும், டே வெயிட் பண்ணுறேன், மார்க்கெட்டு நேற்று மாதிரி இறங்கிட்டு மறுபடியும் ஏறிட்டானா என்ன பண்ணுவேன், இவ்வளோ லாஸை நீ அக்செப்ட் பண்ணிப்பியா, வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி இன்னொரு குரல் மனசுக்குள்ளே கேட்கும். அந்த குரல் தான் மிகப்பெரிய டேஞ்சரஸான குரல். அந்த குரல் எதனால் வருது? உங்களோட எமோஷன். ஓகேங்களா? அதை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அந்த இன்னொரு குரல் கேட்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த குரலை சப்புன்னு 2 சாத்திட்டா அந்த எண்ணம் நமக்கு வராது, அந்த எமோஷன் வராது. ஓகேங்களா? ரெண்டாவது, பேராசை. யாருக்கெல்லாம் பேராசை மார்க்கெட்டில் இருக்கோ கண்டிப்பாக அவங்கெல்லாம் பணத்தை கண்டிப்பாக இழந்துக்கிட்டே தாங்க இருப்பாங்க. அதுக்கு நான் ஒரு ரியல் உதாரணம். நான் அப்படி தான் இருந்தேன் முன்னெல்லாம். இப்போலாம் கிடைக்கிற லாபத்தை புக் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருக்கிறேன். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, ஒரு விவசாயி மரத்தில் இருந்து மாம்பழத்தை பறிச்சுக்கிட்டே இருக்கார். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 10 மாம்பழத்தை மரத்துலேருந்து பறிச்சிட்டாரு. சரி, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தோணும் போது அவருக்கு திடீர்னு இன்னொன்று தோணுது, 10 தானே இருக்குது, இன்னும் ஒரு 2 பறிச்சிக்கலாம், கொஞ்சம் மரத்தில் கொஞ்சம் உயரமாக ஏறினா எக்ஸ்ட்ரா 2 பறிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது அவருக்கு. அதனால் மரத்தில் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போகிறாரு. மேலே ஏறினோடனையும் அங்கே போய் அவர் ஸ்லிப் ஆகிடுறாரு. மரத்துலேருந்து கீழே தொப்புன்னு கீழே விழுறாரு. மரத்துலேருந்து கீழே தொப்புன்னு விழுறதும் இல்லாமல் அவர் ஏற்கனவே அந்த பறித்து வச்சுருந்த 10 மாம்பழமும் கீழே செதறி உடஞ்சி போகுது. ஓகேங்களா? இப்போ இந்த 10 மாம்பழம் கீழே வேஸ்ட்டாக போனது இல்லாமல் அவருக்கு காயமும் அடிபட்டு போச்சு. இதே மெத்தடு தான் நம்ம ட்ரேடிங்லேயும். இதே ட்ரேடிங்கில் அந்த 10 மாம்பழம் கிடைக்கிற அந்த மாம்பழத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தால் தொல்லை கிடையாது. எக்ஸ்ட்ரா 2 வேணும் அப்படின்ற போது அதுக்கான 10 மாம்பழம் இருந்ததும் வேஸ்ட்டாக போச்சு, அவருக்கு அடியும் பட்டு போச்சு. இது ட்ரேடிங்கில் எப்படின்னா, 5000 ரூபாய் லாபம் அருமையாக கையில் இருக்கும். இந்த 5000 ரூபாய் லாபத்தை நம்ம புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு திங்கிங் வரவே வராது. அந்த எக்ஸ்ட்ரா 2 மாம்பழம் மாதிரி இந்த 5000 10,000 ஆகட்டும், 12,000 ஆகட்டும்,
14,000 ஆகட்டும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணும்போது அந்த விவசாயி எப்படி மரத்து மேலேருந்து கீழே தொப்புன்னு விழுந்தாரோ அது மாதிரியும் ட்ரேடர்ஸ் ஒவ்வொரு நாளும் இந்த ட்ரேடிங்கில் விழுந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதால்? இந்த க்ரீடியால். ஓகேங்களா? அடுத்தது நம்மளோட ஃபியரை எப்படிங்க கண்ட்ரோல் பண்ணுறது? ஃபியரு என் பணத்தை எல்லாம் சுத்தமாக அழிச்சிடுது, இதை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சிங்களேன், 100 கொஸ்டின் வருது. அதில் உங்களுக்கு 90 கொஸ்டினுக்கான ஆன்சர் பக்காவாக தெரியும். ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. ஒருவேளை நான் தப்பாக எழுதிட்டேன்னா 90 கொஸ்டினும் தப்பாக போயிடுச்சுன்னா என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி ரிசல்ட்டுக்காக பயப்படுறீங்க. அப்போது நீங்களே கரெக்டான ஆன்சர் மாற்றி எழுதுறதுக்கும் அங்கே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் மேலே உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஃபியர் வந்துடுது. ஓகேங்களா? அதே ப்ரெஷர் தான் மார்க்கெட்லேயும், அதே ப்ரெஷர் தான் ட்ரேடிங்லேயும். உங்களுக்கு 1000 ரூபா ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க, அந்த இடத்துல டார்கெட் வந்து ஒரு 3000 4000ன்னு வைக்கிறீங்க. ஆனால் மார்க்கெட்டு 1000 ரூபா போய் ப்ராஃபிட் போன உடனேயுமே அதை கியூட் பண்ணிடுவாங்க பல பேர். ஏன்னா அவங்க வாங்கின அடிகள் அந்த மாதிரி இருக்கிறதுனால 1000 ரூபா வந்தாவே எக்ஸிட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் ஃபியர். அந்த ஃபியர் ஏன் வருது? பல தடவை லாஸ் பண்ணி ஒரு டார்கெட் ஒரு 2000 3000 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஒரு 1000 ரூபா வந்த உடனேயுமே அந்த ஃபியரால் போய் அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. இது ஒரு வகையில் என்னை பொறுத்தவரையும் உத்தமமான செயல் தான். ஏன்னா டார்கெட் அது ரீச் பண்ணாமல் மறுபடியும் கீழே போயிடுச்சுன்னா அது ஒரு ப்ரெஷர். ஓகேங்களா? அப்போ மறுபடியும் லாஸ் ஆகும். இந்த ஒரு இடம் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு கிடையாது. பட் பல பேரோட ப்ராஃபிட்டை ஃபியர் வந்து அழிக்குது அப்படின்றதும் உண்மை மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஒன்றும் இல்லைங்க, நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணேன். ஒரு ட்ரேடிங்கில் வந்து புட்டு வாங்கியிருந்தேன். ஒரே ஒரு லாட்டு தான் வாங்கியிருந்தேன். மார்க்கெட் இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. நான் ஒரு லாட் எடுக்கும் போதெல்லாம் மேக்ஸிமம் வந்து 500 ரூபாய்க்கு தான் ட்ரேட் பண்ணுவேன். மோர் தென் லாட்ஸ் என்னும் போது தான் 2000 3000க்கு வெயிட் பண்ணுவேன். இப்போது எனக்கு 500 ரூபாய்க்கு வந்துடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், மார்க்கெட் இறங்க தான் போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் என்னுடைய அந்த ஃபியரு, உன் ப்ராஃபிட் வந்துடுச்சு, உன் டார்கெட்லாம் உனக்கு கிடையாது, 500 ரூபா வந்ததை புக் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும். நான் அதை தான் பண்ணுறேன். ஆனால் இந்த இடத்துல நான் வெயிட் பண்ணால் மார்க்கெட் 2000 ரூபா கூட கொடுக்கும். ஏன்னா மார்க்கெட் ஃபுல்லாக இன்றைக்கி இறங்கிக்கிட்டே தான் இருந்தது. ஓகேங்களா? அப்போ எனக்கு அங்கே என்ன வருது? ஒரு ஃபியர் வருது. இந்த ப்ராஃபிட்டை நான் இழந்துடக்கூடாது, இருக்கிறத நான் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் புக் பண்ணுறேன். ஆனால் ஒவ்வொரு ட்ரேடிங்கில் ஒவ்வொருத்தரோட கருத்து, ஒரு ஆத்தர் சொல்கிறது என்னென்னா, ஃபியர் உங்கள்கிட்ட ஃபியர் அதிகமாக இருந்தால் உன்னோட ரியல் ப்ராஃபிட்டை உன்னால் பிடிக்கவே முடியாது. அதுக்கு தான் நான் சொன்னேன், 2000 ரூபா டார்கெட் வச்சுட்டு 500 ரூபா லாபம் வந்தாவே அதை எக்ஸிட் பண்ணக்கூடிய பல ட்ரேடர்ஸ் தான் ட்ரேடிங்கில் இருக்காங்க. ஓகேங்களா? ரிவெஞ்ச் ட்ரேடிங் இதுதாங்க அதிகமான ட்ரேடரோட அக்கௌண்ட்டையே காலி பண்ணுது. ஓகேங்களா? ஒரு ரியல் லைஃப்பை நம்ம சொன்னோம்னா, ஒருத்தன் ரோட்டு மேலே போகிறான், அவன் பைக் ஓட்டிகிட்டு போகிறான், இன்னொருத்தன் அவனை திட்டுறான், இன்னொரு பைக்கில் வரவன் அவனை திட்டுறான். இந்த பைக்கில் போகிறவன் கோவப்பட்டு, இருறா நான் இப்போ யாருன்னு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி பைக்கை வேகமாக அவனை விட ஸ்பீடாக ஓட்டுறான். அதாவது திட்டினனை விட இவன் வேகமாக ஸ்பீடாக போய் தோப்புன்னு போய் விழுறான். ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, ஒரு வண்டியில் போய் மோதுறான். இதில் அவன் திட்டுறதுனால இவனுக்கு என்ன ஆச்சு? அந்த ஈகோ, அந்த ரிவெஞ்சு, இவன் ஸ்பீடாக போகிறத விட நான் ஸ்பீடாக போய் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி போய் ஆக்சிடெண்ட் ஆகி உயிரையே விட்டுருவான். இதே தான் ட்ரேடரும் லாஸ் பண்ணுற ஒரு மெத்தடு. 2000 ரூபா போச்சு, கம்முன்னு விட்டுடலாம். ஆனால் இன்னொரு ட்ரேட் எடுக்கிறது எமோஷனில், அதுவும் லாஸு. மறுபடியும் இன்னொரு ட்ரேட் எடுக்குது, அதுவும் லாஸு. இப்படி கண்டினியூஸாக இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க டோட்டல் கேபிட்டலும் வாஷ் அவுட் ஆகிடும் ஒரு நாளில். இது மாதிரி எத்தனை பேருக்கு ஆகிருக்கு? ஒவ்வொரு ட்ரேடர்ஸ்க்கும் இது ஆகாமல் இருக்கவே இருக்காது, நான் அடித்து சொல்லுவேன். ஓகேங்களா? ஏன்னா நானும் ஒரு ட்ரேடர்ஸ் அப்படின்றத அந்த ஒரு நினப்பில் தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா எல்லாருமே ஒரு வாட்டி அக்கௌண்ட்டில் போட்ட கேபிட்டலை வச்சு நல்ல ப்ரோக்ரெசிவாக போனாங்க அப்படின்னு யாரையுமே சொல்ல முடியாது. கண்டிப்பாக எல்லா காலகட்டத்துலேயும் எல்லா ட்ரேடருக்கும் வாஷ் அவுட், டிமேட்டில் இருக்க பணம், அந்த மணி வாஷ் அவுட் ஆகிறது
இயல்பான ஒன்று. மார்க்கெட் எப்படி ஒரு நாளைக்கு லாபம் தரும், ஒரு நாளைக்கு நஷ்டம் தரும். மார்க்கெட்டுன்றது ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். அதே மாதிரி தான் டிமேட்டில் இருக்கிற மணியும் வாஷ் அவுட்டும் ஆகும், இன்க்ரீஸும் ஆகும். ஓகேங்களா? மார்க்கெட்டை நம்ம ரொம்ப பர்சனலாலாம் எடுத்துக்கவே கூடாது. மார்க்கெட் உங்களை டார்கெட் பண்ணலை, மார்க்கெட் உங்களை வெறுக்கலை, மார்க்கெட் உங்களை கெடுக்கவும் வரல. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ மழை பெய்யுது, ஒருத்தர் குடை எடுத்துக்கிட்டு போகிறாரு, ஒருத்தர் குடை எடுத்துக்கிட்டு போகல. இப்போ இந்த இடத்துல குடை எடுத்துக்கிட்டு போகாமல் போகிறாருல, மழை அவரை ஏதாவது டார்கெட் பண்ணுதா? இல்லை குடை எடுத்துக்கிட்டு போனார், மழை அவரை ஏதாவது டார்கெட் பண்ணுதா? யாரையுமே அது டார்கெட் பண்ணல. அது இயல்பாக நடந்துக்கிட்டே இருக்குது. குடை எடுத்துக்கிட்டு போனவன் நனையாமல் சேஃபாக போவான், குடை இல்லாமல் போவன் நினச்சிக்கிட்டே போவான், புலம்பிக்கிட்டே போவான். அதே தான் மார்க்கெட்லேயும். ஓகேங்களா? நீங்கள் ஸ்டாப் லாஸை போட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா, குடை வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பர்சன் மாதிரி நினையாமல் போயிட்டு அழகாக வீட்டுக்கு போயிட்டு தேவையான பொருளை வாங்கின்னு வீட்டுக்கு வந்துடலாம். இதுவே நினைஞ்சிக்கிட்டு போனால், நினைஞ்சிக்கிட்டு போகிறவங்களோட கதைங்களை கேட்டால் நமக்கு அப்போ புரியும். நம்ம எத்தனை வாட்டி மழையில் நினச்சிருப்போம், எத்தனை வாட்டி இந்த மழையை திட்டியிருப்போம். அதே தான் இந்த ட்ரேடிங்லேயும். ஒரு தப்பான என்ட்ரி போயிடுச்சுன்னா அவ்வளோதான், புலம்ப ஆரம்பிச்சிருவோம். அப்போது மார்க்கெட்டு இந்த இடத்துல உங்களை எதிர்த்தெல்லாம் எந்த ஒரு வேலையும் செய்யலை, அது உங்களை வெறுக்கவும் இல்லை. இந்த மழை மாதிரி தான் அதுவும். ஓகேங்களா? இதை நம்ம புரிஞ்சிக்கணும். எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போவுமே செய்யக்கூடிய அந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸிட் முடிவை நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த என்ட்ரியில் எடுக்கிறோம், இதுக்கு ஸ்டாப் லாஸு, இதுக்கு டார்கெட்டு, இது ரெண்டுத்தில் எது வந்தாலும் நான் வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூலை வச்சுங்க. லாஸ் வந்ததுக்கப்புறம் ட்ரேட் பண்ணாதீங்க. 2 லாஸ்க்கு மேலே வந்துடுச்சா ட்ரேட் பண்ணாதீங்க. ப்ராஃபிட் அப்படின்றது மணி அப்படின்ற மாதிரி பார்க்காதீங்க. அது ஒரு பாயிண்ட்டாக பாருங்கள். 10,000 ரூபாய் ப்ராஃபிட்டா அப்படின்னும் போது 10,000 ரூபாய் அப்படின்னும் போது அது பெருசாக இருக்கும். அதில் கொஞ்சம் எமோஷன்லாம் சேர்ந்து வரும். இதுவே ஜஸ்ட்டு ஒரு 25 பாயிண்ட்டு தாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அதுதான் ரியல் ப்ராஃபிட்டாக தெரியும். நீங்கள் ரூபாவாக சொல்லும் போது எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அதை பாயிண்ட்டாக சொல்லும் போது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு இல்லாமல் வெரி காமாக நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? வித்தியாசம் புரியுதுங்களா நான் சொல்கிறது? ரூபாயாக சொல்லும் போது எமோஷன்ஸ் அதிகம், பாயிண்டில் சொல்லும் போது அது ஜஸ்ட் நம்பர். ஓகேவா? நீங்கள் மார்க்கெட்டை வெல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல உங்கள் எமோஷனை நீங்கள் வென்றே தீரணும். மார்க்கெட்டில் அதிகமாக சம்பாதிக்கிறவன் எல்லாருமே புத்திசாலி அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் சம்பாதிக்க தெரிஞ்ச எல்லாருமே அவங்களோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. இதுதான் உண்மை. சார்ட்டை படிக்க தெரியாதவங்க கூட ஒரு நாளில் ப்ராஃபிட் பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜி தெரியாதவங்க கூட ஒரு நாளில் ப்ராஃபிட் பண்ணலாம் மார்க்கெட்டில். ஆனால் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண தெரியாத யாருமே மார்க்கெட்டில் என்றைக்கோ ஒரு நாள் ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனால் மற்ற எல்லா நாளுமே அவன் தோற்றுக்கிட்டே தான் இருப்பான். அப்போது இங்கே மிகப்பெரிய பிரச்சனை எதுன்னா நம்ம எமோஷன் தான். அதை நம்ம முதல்ல அரெஸ்ட் பண்ணணும். உலகத்துலேயே மிகப்பெரிய பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி உங்ககிட்ட இருக்குப்பா. ஓகேவா? உங்ககிட்ட எமோஷன் மட்டும் இல்லை. அப்போது எவ்வளோ பெரிய பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி உங்ககிட்ட இருந்தாலும் நீ அந்த இடத்துல லாஸ் தான் பண்ணுவேன். ஏன்னா உங்ககிட்ட டிசிப்ளின் இல்லை, கண்ட்ரோல் இல்லை, நீ டோட்டலாக எமோஷனுக்கு அடிக்ட் ஆகிட்டுருக்க. ட்ரேடிங் அப்படின்றது மார்க்கெட்டோட போராட்டமான இடம் கிடையாது. அது உங்கள் மனசுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஓடக்கூடிய ஒரு போராட்டம். ஓகேங்களா? மார்க்கெட்டில் உங்கள் எதிரி யார் அப்படின்னு கேட்டால் எஃப்ஐஎஸ் கிடையாது, ஆப்ரேட்டர்ஸ் கிடையாது, நியூஸ் கிடையாது, சார்ட் கிடையாது. உங்கள் அக்கௌண்ட்டை காலி பண்ணுறது ஒன்று எதிரானா அது உங்கள் எமோஷன் தான். ஓகேங்களா? ட்ரேடிங்கில் இந்த மாதிரியான எமோஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டா நம்மளும் ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேட் லெவலுக்கு போகலாம். ஸோ ட்ரேடிங்கில் எமோஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா இப்படி தான் பண்ண முடியும். உங்களோட மிகப்பெரிய எதிரி யாரானா எமோஷன் தான். இதில் முக்கால்வாசி என்னுடைய அனுபவம் தான். ஓகேங்களா? நான் எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு சிலர் நீங்கள் கேட்குறீங்கள, என்னங்க ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு 6 பாயிண்ட்டுக்கு ட்ரேட் பண்ணுறீங்க, 4 ட்ரேடு தான் பண்ணுறீங்க அப்படின்றீங்க. இதெல்லாம் நான் பல தடவை அடி வாங்கி நான் ஒரு பக்குவமான நிலைக்கு வந்துட்டேன்.
ஓகேங்களா? ஒரு நாளைக்கு நான் 4 ட்ரேட் பண்ணுறேன்னா, அதில் எனக்கு ஒரு ரூ. 2000 ரூ. 2500 வந்தா போதும். இப்போ என் மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது. இந்த ரூ. 2000 விடுங்க. ரூ. 500 எவன் குடுப்பான் ஒரு நாளைக்கு சும்மா? அப்போது நான் அது மாரி 4 மடங்கு எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறேன் மார்க்கெட்டில் ரூ. 2500 அது எனக்கு மிகப்பெரிய பணம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். கேட்குறவங்களுக்கு அது ரொம்ப சின்ன பணமாக இருக்கலாம். நீங்கள் ஃபினான்ஷியல் வைஸ் பெரிய ஆளாக இருக்கலாம். நான் அப்படியெல்லாம் கிடையாது. ஐ எம் ஸ்டாண்டிங் இன் மை ஓன் லெக் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ப்ரொசீஜரில் நான் வரவேன். அதனால் என் காலே தான் எனக்கு சப்போர்ட். அப்போ எனக்கு இந்த 2500ன்றது மிகப்பெரிய பணம். எனக்கு 5 நாளில் 2500 2000 கிடைச்சாவே எனக்கு அதுவே மிகப்பெரிய பணம். பெரிய பேசிவ் இன்கம் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணி என்னால் முடிஞ்ச ப்ராஃபிட்டை இந்த மார்க்கெட்டில் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணணுன்றது தான் என்னுடைய ஆசை. பெரிய ஏமெல்லாம் ப்ராஃபிட்டை நோக்கி பண்ணாதீங்க. சின்ன சின்னதாக பிடிங்க. அது நாளைக்கு பெருசாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு தானாகவே தோணும். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.